ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். வீடு இணையில்லை ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிறவராக, எங்களை நேசிக்கிறவராக, எங்கள் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிற பரலோக பிதாவே, கொடானுபடி ஸ்தோத்திரம். ஆவியான தேவன் தொடர்ந்துமாய் தேவ பிரசன்னத்திலே எங்கள் ஒவ்வொருவரும் உடைப்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் என்பதல்ல நாமத்தின் பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சிறிது நேரமானுடைய வார்த்தை கேட்க போகும். தயவு செய்து பிள்ளைகளை கவனமாக பாருங்க. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 14 எடுத்தால் வாசிங்க. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் பக்கத்தில் சொல்லிட்டு வாசிங்க. 2 சாமுவேல் 15 14வது வசனத்திலிருந்து வாசிங்க.
கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ என்னுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்துக்கு திரும்பி போகலாம், நீ நேற்றுத்தானே வந்தாய், என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரயோஜனமாக, ராஜாவாகிய ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே ஒரு அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனை ராஜாவாகிய ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றார். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாய் அவனுடைய எல்லா மனுஷனும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, சொந்த பிள்ளையாகிய அப்சலோமுக்கு பயந்து தாவீது ராஜா தன்னுடைய குடும்பத்தாரோடு அங்க மலைகள் காடுகள் சொல்லி அழிஞ்சு திரிகிறார் என்று சொன்ன அப்சலோம் தன்னுடைய தகப்பனார் தன் குடும்பத்தை அழித்து தான் ராஜாவாக வரணும் என்று சொல்லி அங்க வேட்டையாடி கொண்டு தெரிஞ்ச வேளையில தாவீதோடு சேர்ந்து ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. தாவீது ராஜாவை கனம் பண்ணி நேசித்து மதித்து கொண்டு போகிற வேளையில இந்த ஈத்தாய் தான் ஒரு புறஜாதியார். அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, தாவீது ராஜாவோட கூட நான் வாரேன்னு சொல்லி போகிறார். பாருங்க, அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானே, நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, நீ அந்நிய தேசத்தான், நீ உன்னோட இடத்துக்கு திரும்பி போன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல தற்சமயம் அப்சலோம் ராஜாவாக இருக்கிறார். ஆனா தாவீது ராஜா அங்க அவரை அனுப்பி வைக்கிறார். ஆனா அந்த ஈத்தாய் என்ன செய்கிறார்? நான் போக மாட்டேன், அல்லேலூயா, நான் போக மாட்டேன்னு சொல்லி அங்க தாவீது ராஜாவோட பாருங்க இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த ராஜாவோட பங்காளியாக இருந்து பாதுகாப்பனாக இருந்து சகல காரியத்திலும் ஒத்தாசையாக இந்த ஈத்தாய் இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், எத்தனை பேர் உண்மையான பாசம் செலுத்துகிறோம், எத்தனை பேர் நாங்கள் உண்மையான ஒருத்தியை நாங்கள் நேசித்தால் அந்த உறவுல எவ்வளவு ஒரு உண்மையான நேசம், ஆழமான நேசம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இல்ல, கலப்படமாக மாயமாலமாக இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, அதாவது சபையின் தலைவர்கள் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஈத்தாயை பார்த்தோம்னா 2 சாமுவேல் திரும்ப 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இப்ப தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகிறார். அங்க அப்சலோமோட யுத்தத்துக்கு போகிற வேளையில தன்னுடைய படைகளை திரட்டுகிறார். வாசிமா. பின்பு தாவீது ஜனங்களில் 3 பங்கை ஜோபாவின் வசமாக, அதாவது சொந்த அக்காவுடைய பிள்ளைகள், இவர்கள் ராணுவத்தில் தளபதிகளாக இருக்கிறார்கள். பின்பு தாவீது ஜனங்களில் 3 பங்கை ஜோபாவின் வசமாகவும் 3 பங்கை செருபாயின் குமாரனாகிய ஜோபாவின் சகோதரனாகிய அப்சாயின் வசமாகவும் 3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நான் உங்களுடனே கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். எண்ண மாட்டார்கள். தாவீதுடைய படைத்தலைவர்களாக அண்ணன் தம்பியும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வழியில் ஈத்தாயை ஒரு படைத்தலைவனாக தாவீது ராஜா நியமிக்கிறார். ஏன்? அவனுடைய அந்த விசுவாசம், உண்மைத்தன்மை, உத்தமத்தை பார்த்து தாவீது இது, அதாவது
அங்க ஜோபாபும் மெச்சுவரும் வந்து அவர்கள் சகோதரர்கள், ஒரு விதத்தில் உறவுக்காரர்கள், அக்காவுடைய பிள்ளைகள். ஆனா இந்த ஈத்தாய் புறஜாதியன், புறத்தியார். ஆனாலும் அவனுடைய அந்த விசுவாசம், நம்பிக்கை, நேசத்தை பார்த்து அந்த தாவீது ராஜா அவரையும் ஒரு படைத்தலைவனாக நியமிக்கிறார். பிரியமான ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட 12 சீசர்கள் இருந்தார்கள். அதுல யாரோட? யூதா புறத்தியார். ஆனா அந்த இடத்துல யூதா என்ன செய்தார்? நன்றி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். மற்றவரெல்லாம் ஊர்க்காரர்கள், உறவுக்காரன் சொல்லி பார்க்கலாம். ஆனா இந்த யூதா புறத்தியான். பிரியமான ஜனமே, ஆனா இதே ஈத்தாய் இங்கே தாவீதுக்கு உண்மையாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. நாங்கள் திருச்சபையில் இருக்கிற வேளையில சபைக்கு மேம்பனுக்கு நாங்கள் உண்மையை மொத்தமாக இருப்போம் சொன்னா நிச்சயமாக அந்த மேம்பன் அறிவாரோ இல்லையோ கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஏன் சொன்னா கர்த்தருடைய சபையிலே தேவத்தான் உங்களையும் என்னை நாட்டி வச்சிருக்கிறார். எது சொல்றது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார். இது தேவனுடைய திருச்சபை. அவருடைய திருச்சபையிலே கர்த்தர் என்னை உங்களையும் அங்க நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். காரணம் அவருடைய காரியமாக, எஜமானுடைய காரியமாக, தேவனுடைய காரியமாகத்தான் என்னை உங்களை இந்த சபையில வைத்திருக்கிறாரை ஒழிய எங்களுடைய காரியமா அல்ல. பிரியமானது ஜனமே, இயேசுவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சொத்து தேவனுடைய திருச்சபை, கண்மலை சுவிசேஷ திருச்சபை. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த சபையில இருக்கிற நானும் நீங்களும் அவருக்கும் அவருடைய தேவன் அந்த சபையிலே சபை ஊழியக்காரனுக்கு உண்மை மொத்தமாக இருப்போம்னு சொல்லிட்டு நான் பேசுறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ எங்களை ஆராய்ந்து தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 1 நாளாகம் 11வது அதிகாரம் 15 வாசிங்க. 1 நாளாகம் 11வது வசனம் 15 வாசிங்க. 1 நாளாகம் பக்கத்தை சொல்லிட்டு பாருங்க. தாவீது பெத்லெஹேம் ஒழுங்கும் தாவீது அண்ணாவின் இடத்தில் இருந்தார். அப்பொழுது வெளிச்சத்தின் தானியம் பெத்லெஹேமில் இருந்தது. தாவீது பெத்லெஹேம் ஒழுங்க வாசலில் இருக்கிற கிணத்தின் தண்ணீர் ஆவல் கொண்டு என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் வெளிச்சத்தின் பாளையத்துக்குள் துணிந்து தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். பிரியமான ஜனமே, யோசிச்சு பாருங்க. தங்களுடைய ராஜாவுக்கு தண்ணீர் தேவை என்று சொல்லி பெலிஸ்தருடைய பாளையத்துக்குள்ள தங்களுடைய ஜீவனையை பணைய வைத்து போய் தண்ணியை கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. ஏன்னா எங்களுடைய ஜீவன் முக்கியம் சொல்லி நாங்கள் எங்களைத்தான் பாதுகாக்க நினைப்பேன். பிரியமான ஜனமே, இந்த பராக்கிரமசாலிகள், இந்த யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய ராஜாவுக்கு தண்ணீர் கொண்டு சொல்லி தங்களுடைய ஜீவனையை பொருட்படுத்தாமல் எதிரியின் பாளையத்துக்குள்ள போர் தண்ணீரை கொண்டு இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க எப்படி தாவீதை நேசித்தார்கள், உண்மையாக இருக்கிறார்கள். அல்லையா? இன்றைக்கு நாங்கள் இயேசுவை நேசிச்சோம் சொன்னா, இயேசுக்கு உண்மையாக இருப்போம் சொன்னா, தேவன் சொன்ன வார்த்தையின்படி நாம் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீசராக்குவோம். உண்மை இல்லையா? ஆகுவோம். செய்கிறோமா? இல்ல. எத்தனை பேர் கையெழுத்துங்க, எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணிக்கணும் கேட்டால் எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமா? ஒரு 3 நாளுக்கு முதல் மலேசியாவிலிருந்து வந்த அந்த டாக்டர் ஈராஜாவுடைய ஜீச்சமார் வந்த இடத்துல நான் அவங்களோட கதைக்கு சொன்னேன். நான் அதிகமாக என்ன பொறுத்தவரை இந்த பிரார்த்தனையில ஆயிரக்கணக்கான ஜனங்களை கத்திரங்கள சபைகளை கூட்டிட்டு வந்திருக்கணும். ஒவ்வொரு வாரம் புதுசாக அந்த இந்த சபையில கூட்டிக்கிட்டு வரணும். ஆனா என் மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு வாரம் அதிகமான வாலிப பிள்ளைகளை கத்திரங்கள சபைகளை கொண்டு வந்திருக்கிறேன், குடும்பங்களை கொண்டு வந்திருக்கிறேன். துணிஞ்சு
சொல்லுவீங்களா? அப்படி நீங்க சரி ஒரு ஆள் ஆண்டவர்கள் நடந்துக்கிறீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லணும். இயேசுவை நேசிச்சவர் செய்வான். பிரியமானதுக்கு ஜனமே, இயேசுக்காக தன் ஜீவனை பார்க்காம செய்வான். அதெல்லாம் முடிஞ்சது போது தவறுடைய காரியத்தை சொன்னா எங்களோட அப்பாவுடைய ஊழியர்களை பற்றி தங்களுக்கே தெரியாது. ஆனால் வெளியில இந்தியாவில் இந்த பாசமா சொல்லியிருந்தாங்க, இந்த வந்து பாசமா சொல்லியிருந்தாங்க அல்லையா? அப்ப சுதா சொல்லி கொண்டிருக்கீங்களா? யோசிச்சேன் தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய வீட்டிலேயே என்ன கதவு இல்லை. அப்படி யோசிச்சு பார்க்கணும். என்ன வச்சு யோசிச்சு பார்த்தேன். நம்ம சபை என்ன தெரியுதா? நம்ம குடும்பமா இருக்கா சரி, ரமேசன்டைக்கெல்லாம் வீட்டில் கிடக்கல, ஆனால் வெளியில் வைக்கல கெந்தருக்கு ஆரம்பிச்சுக்கிறேன் அல்லையா? நான் சுதா சொல்லி கொண்டு இருக்கீங்களா? அதை தான் யோசிச்சு கொண்டே நீங்கள் தான் பிரியமான தேவ பிள்ளைகளே அல்லையா? இயேசுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக இரவு விழிப்புணர்வு கூட்டம் என்றால் சரி, பெண்கள் கூட்டம் என்றால் சரி, சனிக்கிழமை உபவாச கூட்டம் என்றால் சரி, சூமில் பிரேயரா இருந்தால் சரி வருவோம். யாருக்காக? கர்த்தருக்காக. கர்த்தர்களை வளர்க்கணும் ஆசைப்படுகிறார், எங்களை உருவாக்கணும் ஆசைப்படுகிறார். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் டியூஷனுக்கு கொடுக்கிறோம், மாச்ச சத்து கொடுக்கிறோம், விட்டமின் ABC கொடுக்கிறோம், இங்கிலீஷ் வகுப்பு, பிரெஞ்சு வகுப்பு, அது இதெல்லாம் அனுப்புகிறோம். கர்த்தரும் அப்படிதான் எங்களை வளர்க்கும்படியாக, டீச் பண்ணப்படும்படியாக, எங்களை உருவாக்க ஆண்டவர் கூட்டங்களை ஆயுதப்படுத்தி தாரா. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இல்லை இல்லை பிரியமான ஜனமே, இவங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய ஊழியக்காரனுக்காக அங்க தங்களுடைய ஜீவனையை கொடுத்து காரியங்களை செய்கிறார்கள். யாத்ரா 17:8-10 வரையும் வாசிங்க. யாத்ரா 17:8-10 வரையும் வாசிங்க. யாத்ரா 17:8-10. இந்த இடத்துல மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதனை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனை போல கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றால், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். யோசுவாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் பட்டு கொத்து ராணுவ தளபதி, யுத்த வீரர். மோசே யார் அனுப்புறார்? யோசுவா நீ போய் யுத்தம் பண்ணு. பாருங்க, மலைக்கு யாரும் போகிறோம்? யாரும் போகிறோம்? நானும் என் அக்கான புருஷனும் என் அண்ணா இல்லையா? அந்த இடத்துல நாங்கள் இருந்தா என்ன செய்வோம்? தன் பஞ்சாயத்து கூட்டிட்டு கூட்டிட்டு போறேன், தன் அண்ணன் தம்பி கூட்டிட்டு போறேன். கதைப்போமே இல்லையா? கட்டாங்க ஜோசுவா என்ன செய்தான்? தன்னோட சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போய் தன்னுடைய ஜீவனை பணையம் வச்சு என்ன செய்யறான்? யோசுவா யுத்த முனையில நிற்கிறார். யுத்த முனையில நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, புரத்தியா யுத்த முனையில நிற்கிறார். அக்காண்ட கணவனும் அண்ணனும் இவரும் மலையில நிற்கணும். யோசிச்சு பார்த்தோம் பாருங்க. ஆனா தேவன் என்ன செய்வார்? அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யோசுவா குறிச்சி மோசைக்கே தெரியல. மோசை நினைச்சது யோசுவா ஒரு யுத்த வீரன், அவ்வளவுதான். சில ஊழியக்காரன் கூட சில நேரத்தில் மாம்ச பிரகாரமாக தெரியாமல் இருக்கலாம். சபையில இருக்கிற பிள்ளைகளை குறிச்சு அதில் அப்படித்தான் நின்றுவா. ஏலி நினைச்சு கொண்டிருந்தார். நீ அண்ணால பார்த்து எதுவரை வருத்தி இருக்கிறாய், வாசலுக்கு தெரியல. அவள் அழுது தன்னுடைய கஷ்டத்தை தேவனுடைய பாதத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறாள். ஏலி கேட்கிறார், நீ அவ்வளவு வரையும் குடிச்சு குறைச்சி கொண்டிருக்கிறாய். உண்மை இல்லையா? சில மனுஷனுங்களை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரியே, கணவன் கூட எங்களை பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய மனைவி கூட எங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை உங்களை மறந்திருக்கிறார் சொல்லுங்க. அல்லையா? எங்களுடைய பழக்கங்கள், எங்களுடைய உறவுகள் யாரும் நம்மளை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். எங்களுடைய சபையார் கூட எங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் புரிஞ்சு வச்சிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, அவர் தான் தாயின் தலைவரையிலே எங்களை பாதுகாத்துக் கொண்ட தேவன், எங்களை இம்மட்டு நடத்தி வருகிற தேவன். இனிமேல் நடத்த அவரே போதுமானவராக இருக்கிறார். ஜோசுவா என்ன செய்கிறார்? யுத்த முனையில நின்று அங்க காரியங்களை செய்கிறார். அப்புறம் 13 வாசிங்க. 13 எடுத்து பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவுறும் பொருட்டு நீங்க ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்க
வாசி. ஆமே நல்லவியா பார்த்தோம்னு சொன்னா ஆண்டு சொல்ற நீ ஜோசுவாவின் செவி கேட்க. ஏன்னு சொன்னா தேவன் ஜோசுவா குறித்து திட்டம் வச்சிருக்கிறார். ஆமே சொல்லுங்க. ஜோசுவா குறித்து நோக்கம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல உள்ள பேர் இருக்கிறீங்க, இதுல எத்தனை பாஸ்டர்மார் இருப்பீங்க, எத்தனை தீர்க்கதரிசிகள் இருப்பீங்க, எத்தனை டீச்சர்மார் இருப்பீங்க. என்னால ஒரு சில பேரை தான் அடையாளம் காண முடியும். பிரியமான தரிசனமே எல்லாரும் அல்ல. அல்லேலூயா. எனக்கு தெரியும் இதுல எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் தெரிஞ்சு கொடுத்தது எனக்கு கஷ்டம். நான் ஒரு மனுஷன் தான். அல்லேலூயா. ஆனாலும் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆனா தேவனுக்கு தெரியும் இந்த மோசே இறந்தா போது நான் யோசுவா கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி அங்க பார்த்தோம்னா ஆரோனுடைய காரியம் ஊருடைய காரியங்களாம் முடிஞ்சு போகுது. அல்லேலூயா. அந்த கர்த்தர் யோசுவா குறித்து திட்டமாய் தீர்க்கமாய் காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே. 2ஆம் புத்தகம் 27:15 வாசிங்க. 2ஆம் 27:15 வாசிங்க. 2ஆம் 27:15 வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தை போல இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வருத்தமாக இருக்கும்படிக்கு ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றால் பாருங்க மோசே என்று சொல்கிறார் கர்த்தருடைய, அதாவது அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி மோசேக்கு தன்னோட இருக்கிற அந்த ஜோசுவாவை காண முடியவில்லை. யோசிச்சு பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமா இருக்கும்படிக்கும் அவர்களை போகம் வரும் பண்ணும்படிக்கும் மாம்சமான ஜாவுடைய ஆவிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார் என்னவா, கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய ஜோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேலும் கையை வை. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? நான் நினைச்சு கொண்டு இருப்பேன். சரியா? நான் நினைச்சு கொண்டு இருப்பேன். ரூபம் தான் நான் அடுத்த பாசம் நினைச்சு கொண்டு இருப்பேன். சரியா? நான் நினைச்சா போது ரூபம் தான் அதுதான் பார்க்கணும். கர்த்தருடன் இப்ப திடீர்னு என்ன சொல்றார்? திடீர்னு ரமேஷ் லவன் மேல கையை வச்சு அவன் அபிஷேகம் பண்ணுங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதான் நாங்க சாமுவேல் ஈசாயின் பிள்ளைகள் வருகிற வேளையில வளர்த்திய முகமை பார்த்துட்டு இவனாக நினைக்கிறார். ஆண்டு சொல்றார், மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கிறேன் இல்லவனே, நான் வெறுத்தேன். தட்டு 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 கடைசி அப்பதான் சாமியில் யோசிச்சா எங்கே இன்னும் கொடுத்துருக்கிறான், எங்கே கடை குட்டியை ஆட வச்சு கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. மனுஷன் பார்க்கிற விதமா தேவர் பார்க்கவில்லை. இந்த யோசுவாவையே மோசே இடம் காண முடியவில்லை. கர்த்தர் சொல்றார், தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த யோசுவா மேல உன் கரங்களை கையை வைத்து வாசிங்க. வாசிங்க. அவனை ஆசாரியனாக எலியாசாருக்கு சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்கும் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்கும் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அல்லேலூயா. பாருங்க, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மோசே எதிர்பார்த்திருப்பாரா? இவர் என்ன செய்கிறார்? யோசுவா மோசேக்கு அடுப்படி. இந்த உலகத்தில் சொல்றவங்களா செம்பு தூக்கியன அப்படி சொல்றத செம்பு தூக்கியன என்ன இல்லை இருண்ட முகமா இருக்கிறீங்க சொல்லுங்க, சிரிங்க ஆண்டுடைய சபையில. அல்லையா? செம்பு தூக்கின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, மோசையை கண்டுகொள்ள முடியாம போச்சு. மோசை நிச்சயம் பண்ணுறோம், நான் கண்டிதனக்காரன் வெட்டுக்காரன் பித்தக்காரன் தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அவன் ஒரு ஊழியக்காரன். அல்லையா? அவன் சண்டைக்காரன் தான், ஊழிய இல்லம் தான். அது நேற்று என்னுடைய சபை மேய்ப்பர்னு சொல்லி கர்த்தர் தான் கணக்கு போட்டார். ஐயா யோசிச்சு பாருங்க. உன் கணத்துல கொஞ்சத்தை அவனுக்கு கொடு சொல்லி அப்பதான் அவரை இனம் காணுகிறார். அல்லையா? இப்ப உவா 34:9 வாசிங்க. உவா 34:9 வாசிங்க.
திரும்ப வாசிங்க சொல்லுங்க. பதிமூணு 34 9. ஓகே. அதாவது மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டால் இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பாருங்க, அப்ப என்னவாம், அதாவது மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டானாம். அல்லையா? இன்றைக்கு சபையார் ஊழியக்காரனை ஜெபிக்க சொன்னீங்களா, ஜெபிக்க பஞ்சு போடுவாங்க, சில பேர் பயப்படுவாங்க தெரியுமா? இல்லையா? நான் சாமிஜியத்துடைய புத்தகம் படித்த அவருடைய புத்தகம் வாரம் 2-3 புத்தகம் வீட்டையே 100கணக்கான புத்தகம் என்னுடைய சபையிலேயே அதிகமான புத்தகங்கள்னால் நான் அதான் நினைக்கிறேன். சாமிஜியத்துடைய புத்தகம் இல்லை, மற்ற புத்தகங்கள் அகஸ்திஜகுமார புத்தகம் என்னுடைய 100கணக்கான கிசட், வீடியோடைய கிசட் எல்லாம் 100கணக்கான புத்தகங்கள் என்னுடைய இருந்தது. இந்த கிசட்டுகள் இருந்தது. பிரசங்கம், நல்ல பிரசங்கங்கள் கேட்பேன். அல்லையா? பாருங்க, அதில் சாமிஜியத்தில் எழுதுற சொல்ற ஒரு ஊழியக்காரன் கைகளை வைக்கிற வேளையில இயேசுவே கைகளை வைத்தவர்களை பிளஸ் பண்ணுகிறாரா? அல்லையா? ஒரு ஊழியக்காரன் அதுக்காக கண்ட ஊழியக்காரனை போய் கையை வைக்கிறாங்க. கண்ட ஊழியக்காரனை போய் கைகளை வைக்கக்கூடாது. அதில் எச்சரிக்கையா இருங்க. சில பேருக்கு 6 வாரம் போறோம்ல எல்லா டைம் கொண்டு தலையை நின்றது. ஆனால் சிலது கூட ஒரு ஊழியக்காரனை கையை ஜெபிக்கார்கள். அப்படியே இருக்குங்க. வசனம் சொல்லுது, அங்க மோசே கைகளை வைத்த வேளையில அவன் ஞானத்தின் ஆவினாலே என்ன செய்யப்பட்டா? நிரப்பப்பட்டார். பிரியமானது ஜனமே, அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் என்ன செய்வாங்க, தன்னுடைய பாசனை ஜெபிக்க மாட்டாங்க, வெளியில வர பாசனை ஜெயிப்பாங்க. சில பேருக்கு 2 எஜமான் இருக்கு, 2 பாசம். சண்டே ஒரு பாசம், ஈவினிங் ஒரு மார்னிங் ஒரு பாசம், ஈவினிங் ஒரு பாசம். இவர் அடக்கம் பண்ணவர் அடிக்க அவர் ஆடுறார், இவர் படம் செய்ய அடிக்க அவர் இருந்தார். பிரச்சனையே இல்லை. இவர் தப்பினா அவர் தப்பினா இவர் உண்மை இல்லையா? இருக்கிறாங்க இல்லைன்னு இல்லை. ஆனால் அது போல பிரியமான ஜனமே, இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களோட சபையில் இங்கே வந்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆகிடும். கேட்குறீங்களா? எங்களுடைய சபையில் எங்கள் இந்தியாவில், எங்கள் இலங்கையில் இப்போ இன்னும் அடக்கம் பண்ண ஆரம்பிக்கணும். ரமேஷ் தான் விளங்குதான் விளங்க இல்லையா? அல்லையா? இல்லை, நான் உங்களை நோக்கடிக்க சொல்லல. எங்களுடைய சபை மேலே ஒரு சில பிள்ளைகள் கதை கேட்கல, சந்தோஷம். என் சபை அப்படித்தான் ஜெபிக்கணும். அல்லையா? என் சபை பிள்ளைகள், என் சகோதரி, என் சகோதரி, என் ஊழியக்காரர். அல்லையா? சில பேருடைய ஜெபத்தை கேட்க எனக்கு ஆசை. சில பேர் என்னோட கதை கேட்க சொல்றாங்க, என் சபை ஆண்டவரே. அப்படி நினைச்சிக்கணும்னு சொன்னா நீங்க அந்நியமா எண்ணப்பட மாட்டீங்க. அந்த சபை, இந்த சபை, வெளியில இருக்க சபை, அதெல்லாம் அந்த காலம் சபையிலேருந்து வந்துட்டோமா, ஓகே, இப்போ தகப்பு தாயிட்டு வந்துட்டோமா, இப்போ கணவனுக்கு வாழ்க்கப்பட்டுட்டோமா, இதுதான் என் குடும்பம். அதுக்காக தகப்பு தாய் வெறுக்க சொல்லிட்டேன். இப்போ வாழ்க்கப்பட்டாச்சு. மனைவியோ கணவனோ நல்லது கெட்டதிலும் இன்பம் துன்பத்தில் எல்லாத்தையும் வேண்டதான். அப்படித்தான் தேவன் அந்த சபையில, தேவன் அந்த ஜனங்கள் தான் உனக்கு குடும்பம். ஆமென், அல்லேலூயா. அப்படி நான் உண்மையா இருக்கிற வழியில கர்த்தர்களை நடத்துவார். 2 வருஷத்தோட முடிக்கிறார். யோசுவா 1 வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய அக்கா விட்டுட்டீங்க, இடையில வாசிங்க, திரும்ப வாசிங்க. கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான, ஆமென், கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய ஊழியக்காரன் நூனின் குமாரன் யோசுவான்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப யோசுவா 24-29 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவாவின் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த காரியங்கள் முடிந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். அதுக்கு முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க மோசேயுடைய வேலைக்காரன். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, அங்க தாவீதுடைய காரியத்தை பார்த்தோம்னு சொன்னா
அவர் அங்க ஒவ்வொரு பகுதியாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். யூதா கோத்திரத்துக்கு, இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு நாங்க என்ன செய்யறது தெரியுமா? ஒரு அபிஷேகத்தோடய நின்றுடுவோம். நான் சண்டே ஸ்கூல் நடத்துறேன்னா அதோட சண்டே ஸ்கூல் டீச்சர், பாட்டுக்குழுவில் அபிஷேகம் பண்ணுறேன்னா பாட்டுக்குழுவோட இஷ்டம், வீட்டுக்குள்ள தலைவர்களுக்கு அபிஷேகம் பண்ணப்படுறதுன்னா அதோட இஷ்டம் இல்லை. யோசுவா பார்த்தா படிப்படியா படிப்படியா, தாவீதை பார்த்தா படிப்படியா வசனம் சொல்லுது. ஈசாக்கு வர வர யார் சொன்னது வசனம் படிக்கிறது? வர வர விருத்தி அடைந்தார். தாவீது சொல்லுங்க, அதோட ஒப்பனையான வசனம் சொல்லுங்க. தாவீது சொல்லுங்க, பிரசங்கம் பண்றாங்க. தாவீது அதுக்கு ஒரு வசனம் எடுத்து, தாவீது வர வர விருத்தி, தாவீதுக்கு ஒரு வசனம் இருக்குது, வசனம் இருக்குது சொல்லுங்க. தாவீதும் அதுல ஒரு வசனம் இருக்குது. அதாவது தாவீதும் அங்க வளர்ந்து பெருகத்துக்கு ஒரு வசனம் இருக்குது. சரியா? அல்லையா? அப்ப பாருங்க, நாங்கள் வளரணும் பெருகணும். அல்லையா? இருந்த இடத்துல இருக்கக்கூடாது. நாங்கள் தீர்மானம் பண்ணி புது வருஷத்துல அல்லையா, ஆண்டவரே உமக்காக நான் முன்னேறணும், ஆண்டவரே உமக்காக எழுப்பி பிரகாசிக்கப்படணும், ஆண்டவரே உமக்காக நான் காரியங்களை செய்யணும். கல்யாணம் கட்டி பிள்ளைகளை போடுற இதுக்கு தேவை இல்லைன்னு சொல்லல. அடிக்கடி சொல்றது என்ன? குசினிக்க சமைச்சு கொண்டிருக்கிற தேவையா? குசினிக்க சமைச்சு கொண்டிருக்கிற ஒரு பொம்பளைக்கு தீர்க்க தரிசனம் வர தேவையோ? சொல்லுங்க, தேவையா? சொல்லுங்க, பேசுங்கள. சபையில அதாவது குசினிக்க சமைச்சு கொண்டிருக்கிற ஒரு பொம்பளைக்கு தீர்க்க தரிசனம் வர தேவையோ? தேவையா? என் கத்திரிக்காய் என்ன பால் ஊத்துறதுக்கு, நான் வெங்காயம் பண்ணுறதுக்கா, சும்மா தலையாடுறது. நீ இப்படி சமைக்கிறதுக்கு எனக்கு தீர்க்க தரிசனம் வேணும். அல்லையா? அல்லையா? கத்தர்னு அதுக்கு அழகில்லையப்பா. கல்யாணம் கட்டியாச்சு. அங்க இலங்கையில ஊழியம் செய்யலாம், இந்தியாவில் ஊழியம் இங்க என்ன செய்யறேன்? உலகங்களை வாரதே செஞ்சுக்கு லேட். அங்க ஊழியத்தை செய்தார் என்ன என்ன செய்தி எனக்கு தெரியும். அந்த பாஸ்டர் நம்பர் இருந்தால் அடிச்சுக்க. இலங்கையில நான் விசிறி மாதிரி பறந்து தெரிஞ்சேன்னா, இந்தியாவில் அது செய்தனா இது செய்தனா நெஞ்சு ஜீரோ. பிரச்சனை இல்லை. வேதம் சொல்லுது, இது உபாசப்படத்தில் பார்த்தோம், எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளிக்கத்தராக இயேசு. ஆமென். அல்லேலூயா. ஜெபிங்க, கிறிஸ்துவின் அனுமதி கேளுங்க. வேதம் சொல்லுது, வேதத்துல உங்களுடைய கற்புள்ள நடக்கையால உங்களுடைய கணவன் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. சில மனைவியால கஷ்டம், உங்களுடைய கற்பில் ஆம்பளைகளுக்கு நடக்கையால் உங்களுடைய மனைவியை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. உலகத்திலேயே நல்ல வேலை கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. உத்தமமா பின்பற்றுவோம், உண்மையா இருப்போம். நான் ஒன்று சொல்றேன், நீங்க இரவு பகலா ஓடி ஓடி சொத்து செய்தாலும் நிர்வாணியத்தான் கூட விளம்ப போறீங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டத்தோட பரலோகத்தில் நான் போகணும். அல்லேலூயா. சொல்லப்பட்ட சாட்சியின்படி நல்ல மனுஷியாக இத்தனை பேர் இத்தனை ஜனங்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவரே வெறுங்கையா உங்களுடைய பரலோகத்தில் நம்ம வரக்கூடாது. அல்லேலூயா. நீ தந்த சபையில நான் ஊழியத்தை செய்து ஆண்டவரே சபைக்கும் ஜனங்களுக்கும் நான் பிரயோசனமாக இருந்தேன். ஆண்டவர் சொல்லணும், நான் இஷ்டமான பார்த்து ஆண்டவர் ஒளிமை நின்றாரே அவருடைய வலது படத்தில் அப்படி உண்மையான உத்தமான ஊழியக்காரே என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசி எல்லாம் நாங்கள் எழுதி போகிறோம். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க போகிறோம், ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. வார்த்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, புது வருஷம் இருக்கிறது ஆண்டவரே, புது வருஷத்தில் ஆண்டவரே தீர்மானிச்ச ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியங்களை செய்யணும் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. வாய்களை திறந்து கேட்போம். ஆண்டவரே நான் காலத்தை பார்க்கக்கூடா, வெயில் குளிர் மழை இதெல்லாம் பார்க்கக்கூடா. பாசனம் அப்படி பாசனம் கொஞ்சம் இப்படி மூப்பர் சபையில் அப்படி விசுவாசிகள் இப்படி மியூசிக் சரியில்லை, பாட்டு சரியில்லை, பிரசங்கம் ஒட்டு மாட்டான், கெத்த சரியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். வாய்களை திறந்து கேட்போம், வாய்களை திறந்து கேட்போம். ரபஷாத்தாரா பக்கரா ஓரிகள் ரபஷாத்தாரா பக்கரா பக்கரா. ஓ ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே கர்த்தாவே, நீங்க தந்த திருச்சபைக்காக, நீங்க தந்த சபை பிள்ளைகளுக்காக நன்றி, நீங்க தந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி. ஓ ரபஷாத்தாரா வாய்களை திறந்து ஆண்டவரே கர்த்தாவே, தாவீது ராஜாவோடு இருந்த பராக்கிரமசாலிகளுக்கு ஆண்டவரே என்னை உருவாக்கும், ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஒரு யோசுவாக, அப்பா என் தெய்வமே கர்த்தாவே, ஒரு ஈத்தாயை போல ஆண்டவரே என்னை உருவாக்கும் அப்பா.
ஹalleluya ஓ ரபா சந்தரா லபா கரவந்தர வாயில திறந்து கேளுங்க 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 வேதம் சொல்றது கேட்கிறோம் ஜெபம் பெற்றுக்கொள்ளுகிறான் சொல்லி ஹalleluya ஓ ரபா சந்தரா லபா கரா அப்பா என் தகப்பனே என் கணவரை என் மனைவியை என் குடும்பத்தை ஆதாயம் பண்ணிக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க தாழ்மையை அன்பை பொறுமையை தாங்க ஆத்தும வார்த்தையை இருதயத்தில் ஊற்றுமையா ஹalleluya உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உன்னை தேடுவேன் நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உன்னை தேடுவேன் அழைத்தீரே உன் செல்வத்தை என்னை அழைத்தீரே உன் செல்வத்தை அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே அனலுமில்லாமல் குளிருமில்லாமல் இந்த நாட்கள் போதுமையா தெய்வமே வருஷத்தின் இறுதி மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. உனக்கு இருந்து பலத்தோடு நீ போகன்னு சொன்ன வார்த்தை ஆண்டவரே கர்த்தாவே வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாத படிக்கையா ஆண்டவரே நீங்க இந்த சிலுவையை சுமந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உங்களுடைய அடிச்சுவடுகளை நடந்து வர தேவன்
மக்களுக்காக ஆண்டவரே ஒரு பெரும் கூட்டத்தை ஆயத்தப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை அபிஷேகம் ஆசீர்வதியும் பலனெடுத்தோம். இயேசுவின் இன்பம்